சாண்ட்ரா இப்போது ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்த உடனே கேட்ட ஒரு விஷயம், ஏன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த கேட்டாங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ இப்போது டாஸ்கில் காருக்குள்ளே அதே 5 பேர் இருக்காங்க. ஸோ அரோரா அந்த இடத்துல எதுவுமே பேசாமல் அவங்க பாட்டுக்கு உட்காந்துட்ருக்காங்க. அவங்களையும் வந்து ட்ரிகர் பண்ண பார்க்குறாங்க. பார்வதியும் கமருதனும் சேர்ந்துட்டு அந்த இடத்துல திவ்யா பயங்கரமாக வந்து அவங்களுக்கு வந்து ரிப்ளை கொடுத்துட்டு அந்த இடத்துல ஒரு செம்மையாக வந்து கேம் ஆடிட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் சுபிக்ஷாவையும் வந்து பயங்கரமாக ட்ரிகர் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ஃபிஷர்மேன் கம்யூனிட்டி அதெல்லாம் வந்து எடுத்து அவங்க லிட்ரலாக ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ இப்போது இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது உள்ளே வந்து சாண்ட்ரா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வராங்க. ஸோ வந்த உடனே அவங்க கேட்ட ஒரு கேள்வி, நீ ஏன்டா இறங்கின சபரி, நீ ஏன்டா வந்த சபரி, நீ தானடா டாப்பில் இருந்த, நீ ஜெயிக்க வேண்டிய ஆள்றா, எனக்காக நீ ஏன்டா இறங்கின அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பரவாயில்ல விடு சாண்ட்ரா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ விடு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி, அதுக்கப்புறம் இங்கே பேர் உங்களுக்காக நாங்கள் அவங்கள விடவே மாட்டோம், அரோரா உள்ளே இருக்காங்க, அரோராவை தான் ஜெயிக்க வைப்போம், அவங்கள வந்து ஜெயிக்கவே வைக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து விக்கல் சுப்ரம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா நீயாவது சொல்லியிருக்கலாம் இல்லை விக்ரம், சபரி இறங்க வேணான்னு சொல்லி அப்படிங்கிற மாதிரி வந்து சபரிக்கிட்ட வந்து கேட்டுட்ருக்க. அதுக்கப்புறமா என் பசங்கள்லாம் வந்து பார்ப்பாங்க, பட்டு மீன் இவங்கெல்லாம் வந்து பார்த்து என்னென்னு நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்பவே வந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் கவலையே படாதீங்க, நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்போ வந்து சாண்ட்ராக்கு வந்து ஆறுதல் சொல்லி அவங்கள வந்து படுக்க வச்சாங்க. ஸோ அவங்க வந்து படுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள வந்து இவங்க 3 பேருமே வந்து இந்த இடத்துல வந்து விக்ரம் ஆகட்டும், கானாவினத் ஆகட்டும், சபரியும் வந்து அவங்கள பயங்கரமாக டேக் கேர் பண்ணுறாங்க. ஸோ உண்மையிலே அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஃபர்தராக என்ன நடக்குது அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுறேன். இதே மாதிரியில் பிக் பாஸ் லைவ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.